வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஆனி மாதம் வளர்பிறை பிரதமையிலிருந்து நவமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்றேன். ஆஷாட நவராத்திரின்னு ரொம்ப அதிகமா கொண்டாடப்பட்டு வருகின்ற நவராத்திரி இல்ல ஆஷாட நவராத்திரியும் உண்டு. இந்த ஆஷாட நவராத்திரியானது வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியா வழிபடக்கூடிய நாட்களா இருக்கு. நாம புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி, தை மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி, இப்படிப்பட்ட நவராத்திரிகளை நாம வழக்கமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போலதான் இந்த ஆஷாட நவராத்திரியும் வருடா வருடம் வாராகி அம்மன் திருக்கோவில்கள்ல மிக பிரபலமா சிறப்பா கொண்டாடப்பட்டு வருகிறது. அத போல இன்னைக்கு ஆனி மாத வளர்பிறை பிரதமை திதி, இன்னையிலிருந்து ஆஷாட நவராத்திரி நவமி திதி வரைக்கும் 9 நாட்கள் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது. இந்த வாராகி அம்மன் நமக்கு என்ன என்ன நன்மைகளை எல்லாம் கொடுக்கிறா, அந்த வாராகி அம்மன் யாரு, அவங்க நமக்கு என்ன என்ன மாதிரி கெட்ட செயல்களை நீக்கி நல்லதெல்லாம் நமக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஷாட நவராத்திரிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஷாட நவராத்திரியை கொண்டாடுவோம். இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி தேவியை நம்ம இரவு நேரங்களில் வழிபடணும். சாயந்திரமும் இரவு நேரங்களிலும் அவர்களுக்கு செய்யப்படும் அந்த வழிபாடுகள்ல நாம கலந்துக்கணும். எப்படி அப்படின்னா, ராத்திரி தேவியாக இருக்கக்கூடியவள் தான் இந்த வாராகி அம்மன். அவங்க பேரே ராத்திரி தேவி அப்படின்னு பேர். இவங்க சப்த மாதர்கள் சொல்லக்கூடிய 7 கன்னிமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்ல ஒருவரா இருக்கக்கூடியவங்க தான் வாராகி அம்மன். எப்படின்னா, ஆதிபராசக்தியின் ஒவ்வொரு அம்சங்களும் தான் இந்த 7 சப்த கன்னிமார்கள்னு சொல்லக்கூடியவங்க. இவர்கள்ல படை தளபதியா இருக்கவங்க தான் இந்த வாராகி அம்மன். ஆதிபராசக்தியின் படை தளபதியா இருக்கவங்க இந்த வாராகி அம்மன். அவங்க இந்த வாராகி அம்மன் வராக முகத்துடனும் மகிஷத்தின் மேல அமர்ந்த நிலையில கையில கத்தி, கேடயம், கலப்பை இதை போல இருக்கக்கூடிய ஆயுதங்களை தரிச்சுட்டு அவங்க வீரமா அமர்ந்திருப்பாங்க. ஏன்னா படை தளபதி இல்லையா. ஆதிபராசக்தி ஒரு அசுரனை அழிப்பதற்காக இந்த வாராகி தேவியை தன்னிலிருந்து உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவர்கள் செல்லும் இடத்துல எல்லாமே காவலுக்காக படைத்தலை, என்னுடைய அம்மா வந்து உங்களோட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாவற்றுக்கும் நான் ஒருத்தியே போதும்னு சொல்லிட்டு வாராகி அம்மன் முன்னாடி வந்து நிப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அந்த வாராகி அம்மனுக்கு சிறப்பான 9 நாட்கள் தான் இந்த வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்றது. இந்த வாராகி நவராத்திரியில நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இவற்றையெல்லாம் நம்ம கண் கொண்டு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லோருக்குமே கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. அந்த கண் திருஷ்டி எல்லாம் போகணும்னா வாராகி அம்மனை நம்ம தரிசிச்சு வழிபட்டாலே போதும். இந்த நாட்கள்ல, அதாவது இந்த எப்பொழுதுமே வாராகிக்கு உகந்ததா சொல்லக்கூடிய நைவேத்தியங்கள் இருக்கு. அது இல்லாம இந்த நாட்கள்ல, அதாவது ஆஷாட நவராத்திரியா சொல்லப்படக்கூடிய இந்த நாட்கள்ல
வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு அதன் பின்னால அத பக்தர்களுக்கு விநியோகிக்கணும். என்ன என்ன நைவேத்தியங்கள் அப்படின்னா, வழக்கமா இருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல் இதனோடு சேர்த்து கிழங்கு வகைகள நம்ம வாராகிக்கு சமர்ப்பிக்கணும். மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, கருணை கிழங்கு இப்படிப்பட்ட கிழங்கு வகைகளை சமர்ப்பித்து அதனால் செய்யப்பட்ட அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு அதற்கப்புறம் பக்தர்களுக்கு விநியோகிப்பாங்க. தானியங்களுக்கும் இவங்க தான் அரசி. அதனால தானிய வகைகளாலும் நைவேத்தியங்கள் அதிகமா செய்யப்படும். அதோடு இல்லாம மாதுளை பழம் அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பழம். அதனால ஒவ்வொரு பஞ்சமிக்கு கூட இந்த நைவேத்தியம் மாதுளை பழத்தை வச்சு நம்ம வாராகி அம்மனை நினைத்து வீட்டிலேயே வணங்கக்கூடியவர்கள் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அதுவும் உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய அந்த வாராகியானவள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நமக்கு அருள்பாலிச்சுட்டு வராங்க. அவர்களுக்கும் இதே போலதான் நைவேத்தியம், அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாமே நடக்குது. நமக்கு ஆனா இந்த நவராத்திரிங்கிறது புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரியை போல நமக்கு அந்த அளவு வெளியில தெரியாம இருந்தது. இப்ப கொஞ்சம் வருடங்களாக எல்லோருக்குமே வாராகியின் மகிமை நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாருங்க. நாம கண் கொண்டு வாராகி அம்மனின் அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் வழிபடும் போது கண் திருஷ்டி, நமக்கு வேறு விதமான உடல் உபாதைகள் இந்த திருஷ்டியினால வர்றது, நம்ம சோம்பேறித்தனமா இருக்கிறது, எதனால நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, என்னமோ தெரியல இப்படி இருக்காங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல நமக்கே கூட தோணும், ஏன் நம்மளால ஒன்னையும் ஏந்திருந்து செய்ய முடியல? இப்ப கொஞ்ச நாளா தானே இப்படி இருக்கு, முன்னாடி எல்லாம் நன்னா இருந்தமே அப்படிலாம் தோணும் இல்லையா? அதெல்லாம் தான் கண் திருஷ்டியால வரக்கூடியது. இத வாராகி அம்மனை நாம நம்மளுடைய இரு கண்களாலேயும் தரிசிச்சு வழிபட்டோம்னா இந்த திருஷ்டி, பயம் எல்லாமே ஓடி போயிடும். வேலைகள்ல அவ்வளவு சுதந்திரமா செய்வோம். ஏன்னா காவல் தெய்வம் இல்லையா, ராத்திரி தேவி இல்லையா, வாராகியை நினைக்கும் போதே நமக்கே வீரம் பாருங்க. அதே போல வழக்கு, இல்ல நிலம், வீடு, இல்ல சொத்து சம்பந்தமானது இப்படிப்பட்ட வழக்குகள் உங்களால முடியவே இல்ல, ரொம்ப காலமா போய்க்கிட்டே இருக்கு, என்னைக்குதான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ தெரியல, எப்பவும் கோர்ட்டு வாசல்ல போய் போய் நிக்க வேண்டியதா இருக்கு, இப்படியெல்லாம் கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி கவலைப்படுறவங்க இந்த ஆஷாட நவராத்திரியில மாதுளம் பழ முத்துக்கள் இருக்கு இல்லையா, அத வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகிச்சாங்கன்னா இந்த கோர்ட்டு சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான அத்துணையிலிருந்தும் விடுபட்டு மன நிம்மதியா இருக்கலாம். நியாயமான தீர்ப்பு நமக்கு வந்து சேரும். நியாயமான தீர்ப்புகள் நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். உணர்ந்த பக்தர்களின் வாய் மொழிங்கிறது அவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும் நமக்கு. அதே போலவேதான் இந்த கடன் தொல்லைகள், தீராத கடன் தொல்லை, அதற்கு வாங்கணும், இதற்கு வாங்கணும், சரி இத முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அடுத்த கடன் ரெடியா வந்து நிக்கும். என்ன செய்ய, வாங்கித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த வாராகியை நாம சாதாரணமான நாட்கள்ல பஞ்சமி திதிகள்ல வழிபட்டாலே நல்ல ஒரு சிறப்பான விடுதலை கிடைக்கும் அந்த கடன் தொல்லையிலிருந்து. தீரா கடன் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாராகியின் பாதத்துல கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, கருப்பு உளுந்து, அத தோலோட இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்த கொண்டு போய் சமர்ப்பித்து நம்ம வேண்டிக்கலாம். அதே மாதிரி வாராகி கவசம் அப்படின்னு இருக்கு, அந்த வாராகி கவசத்தையும் அந்த நேரத்துல நம்ம வாசிக்கணும். வாராகி அம்மனுக்கு கருப்பு உளுந்த நம்ம அந்த பாதத்துல வைத்து வணங்குவதோடு வாராகி கவசத்தையும் நம்ம படிச்சோம்னா, ஏன்னா மனம் ஒன்றி வாராகி அம்மங்கிட்ட நம்ம வணங்கணும்னா நம்மளுடைய மன கவலைகள் அத்தனையும் தீர்த்து
கடன் தொல்லையிலிருந்து நமக்கு விடுதலை செய்து கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வாராகி அம்மன இந்த வாராகி நவராத்திரியில இந்த 9 நாட்களும், அதாவது இன்றிலிருந்து நவமி தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்களும் நாம வணங்குவோம். இந்த கருப்பு உளுந்து சமர்ப்பிப்பதோட, கருப்பு உளுந்தாலேயே வடை செய்து, அதை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். இதுவும் ஒரு பரிகாரமா தான் இருக்கு வாராகி அம்மன் கோவில்கள்ல. இப்பொழுது எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல ஓரளவு வாராகி அம்மனை பத்தி தெரிஞ்சிருக்கு. அந்தந்த இடத்துல பீடங்களும் இருக்கு இல்லைங்களா? வாராகியே நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன் வீட்டிலேயே வைத்து வணங்குபவர்களும் உண்டு. எதனால அப்படின்னா, இந்த பயம், ஏவல், பில்லி சூனியம், கண் திருஷ்டி இது எல்லாமே வாராகி அம்மன் இருக்கிற இடத்துல வரவே வராது. ஏன்னா காவல் தெய்வமாச்சே, ராத்திரி தேவியாச்சே, அப்படி இருக்கும்போது வரவே வராது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிய வரணுங்கிறதுக்கு பரிகாரமா தான் இந்த கருப்பு உளுந்து வடை. இது நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கும் போது வாராகி அம்மன் மனம் குளிர்ந்து நமக்கு நல்ல அருளை வழங்குவாள். இவற்றிலிருந்து விடுதலை பெறலாம். நம்ம கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்றுட்டாலே அடுத்தது நமக்கு சந்தோஷம் தானே! அந்த சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறவங்க வாராகி அம்மன் தான். அவர்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த அன்பு, கருணை, பரிவு இதனை நம்ம வழிபட்டாலே, உணர்ந்தாலே நமக்கு வாராகியுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால இன்னையிலிருந்து 9 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ஆசாட நவராத்திரியில நீங்க வாராகி அம்மனை கண்டிப்பா வழிபடுங்க. முடிந்தவங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வாராகி அம்மனையும் பெரிய கோவில்லயே இருக்காங்க இல்லையா? அவர்களையும் வழிபடலாம். இல்ல அவரவர் ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வாராகி பீடம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துலயும் நம்ம வழிபடலாம். வீட்டிலேயே இருந்தும் சாயந்திர வேளையிலயும், இரவு வேளைகளிலும் தான் நம்ம வழிபடணும். ஓகேங்களா? நாம இந்த வாராகி நவராத்திரியில வாராகி அம்மனை வழிபட்டு, நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள் இவற்றையெல்லாம் போக்கி, சந்தோஷத்தையும், மன மகிழ்ச்சியையும் பெறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.